தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதாவது அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே ஈரானுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க, ஹார்மோஸ்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அவங்கள ஈரானுடைய ராணுவம் சுற்றி வளைச்சிருக்காங்க. என்னென்ன தகவல் நடந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பேச்சுவார்த்தை என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, நேத்து பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காரு, பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷெரீப் அவர்கள் ஈரான்ட்ட 2 மணி நேரம் தனிமையில பேசியிருக்காங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியா என்ன பண்ணிருக்காரு, சரி வாங்க போய் ஈரான் அமெரிக்காட்ட நம்ம பேசிட்டு வந்துடலாம். அங்க ஒரு ரூம் இருக்கு, அங்க நாங்க என்ன பண்ணிருக்கோம், அரேஞ்ச் பண்ணிருக்கோம், நாங்க நடுவுல உட்காந்துக்கிறோம், நீங்க இந்த பக்கம் உட்காந்துக்கோங்க, அவங்க அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் எவன் பேசுறது, அவங்க மூஞ்சில நாங்க பார்க்க மாட்டோம், அவங்க ஏற்கனவே இப்படிதான் பேச்சுவார்த்தையும் கூப்பிட்டு எங்களை துரோகம் செஞ்சுட்டாங்க, நாங்க எப்படி ஓமான் கூட பேச்சுவார்த்தை நடத்தணுமோ அந்த மாதிரி நடத்துங்க, நாங்க ஒரு ரூம்ல இருக்கோம், நாங்க சொல்றதை நீங்க கேட்டுட்டு போய் அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்க சொல்றதை நீங்க கேட்டுட்டு எங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது ஈரானு அவங்க சொன்ன அதே 10 பாயிண்டவே சொல்றாங்க. அதுல பார்த்தா லெபனான போர் நிறுத்தம் செய்யுங்க, ஏன் இன்னும் போர் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கறதையும், அதுக்கப்புறம் எங்களுடைய பணத்தெல்லாம் பிரிச்சு வச்சிருக்கீங்கல்ல, பொருளாதார தடையெல்லாம் நீக்குங்க அப்படிங்கறதையும், அதுக்கப்புறம் ஹார்மோஸை பத்தியும், இன்னும் நஷ்ட ஈடு கொடுங்கிறத பத்தியும் நிறைய சொல்றாங்க. அவங்க ஒரு 10 பாயிண்ட் அதே 10 பாயிண்ட் சொல்றாங்க. அப்படியே அந்த பக்கம் கேட்டா அமெரிக்கா அவங்க அதே 15 பாயிண்ட் சொல்றாங்க. சொன்னது மட்டும் கிடையாம ஹார்மோஸை ஃபுல்லா விட்டுறணும்னு சொல்றாங்க, ஆட்சி மாற்றமும் செஞ்சிடணும்னு சொல்றாங்க, யுரேனியமும் ஒப்படைச்சு சொல்றாங்க, ராக்சிஸோட தொடர்பு இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எதை எடுத்தாலுமே இதை செஞ்சிருங்க அதை செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா ஏதோ இவங்க போர்ல ஜெயிச்சுட்டு வேற வழியே இல்லாம ஈரான் சரணடைஞ்சா என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு இவங்க என்ன பண்ணணும்னா, போர்ல ஜெயிச்சுட்டு வந்தா பேச்சுவார்த்தைக்கு வரணுமோ தவிர போரை நிறுத்திட்டு பேச்சுவார்த்தைக்கு இப்படி எல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. நடுவுல பேச்சுவார்த்தைன்னு வந்தாவே 2 பக்கமே விட்டு கொடுக்கறது அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா இருக்கணும். அதை விட்டு போட்டு ஏதோ ஈரானே பேச்சுவார்த்தை கெஞ்சின மாதிரிதான் இந்த அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க, கோரிக்கை வச்சிருக்காங்க. இது ஏதாவது ஒன்னாவது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு கூட நடக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. உடனே பார்த்தாங்க, 2 பக்கம் பேசினாங்க. பாகிஸ்தானுக்கு மண்டையே பிச்சுக்குச்சு, என்னடா அது இப்படி நடுவுல நல்லா மாட்டிட்டோம்னு சொல்லிட்டு இவங்க சொல்றது அவங்கள்ட்டயும் அவங்க சொல்றது இவங்கள்ட்டயும் சொல்லி சொல்லி பார்த்தாங்க. கடைசியா ஜேடி வான்ஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, அமெரிக்காவுடைய தரப்புல இருந்து இல்ல பேச்சுவார்த்தை ஒரு சுமூகத்தை எட்டல, நாங்க என்ன பண்ண போறோம், அமெரிக்காவுக்கே கிளம்பி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அறிவிச்சிட்டாரு. ஈரானும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்னும் எந்த ஒரு சுமூகமும் எட்டப்படல, முடிவெடுக்க முடியல, அவங்க பார்த்தா எங்களை ரொம்ப அடக்குமுறை பண்றாங்க, அதிகமாக ஒரு 2-3 விஷயங்களை இப்ப மறுபடியும் புதுசா திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரானும் சொல்லிட்டாங்க. இப்ப பேச்சுவார்த்தை என்ன இருக்கு, கிட்டத்தட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படலைன்னு சொல்லலாம், அதை ஃபெயிலியர்னு சொல்லலாம், முடிவெடுக்கப்படலைன்னு சொல்லலாம். அதே நேரத்துல இந்த பேச்சுவார்த்தை மறுபடியும் தொடருவாங்களான்னு கேட்டா தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாகிஸ்தான் என்ன சொன்னாங்க, முதல் தடவையே இதெல்லாம் நடக்காதுங்க, 2வது தடவை 3வது தடவை 4வது தடவைன்னு போக போகத்தான் நாங்க பேசி பேசி என்ன பண்ணுவோம், அவங்களுடைய மண்டையெல்லாம் கழுவி கொஞ்சம் ஏதாவது ஓகே பண்ண வைப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால முதல் கட்டமா வேலை நடக்கல. இப்ப அமெரிக்கா பக்கம் அவங்க வந்தவங்க எல்லாம் கிளம்புறாங்க. இப்ப ஈரான் பக்கம் இவங்க எல்லாம் கிளம்ப போறாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல என்ன பண்ணிருக்கு, இந்த அமெரிக்கா போர் கப்பல் அனுப்பியிருக்காங்க. எங்கன்னா ஹார்மோஸ் வழியாக, அதாவது வெளியே நின்று இருப்பாங்க, அதெல்லாம் ஓகேதான், தூரமா இருப்பாங்க. ஆனா ஹார்மோஸை கடக்கிறதுக்கே வந்துருச்சு. வந்த உடனே எதுக்கா வருது, இது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போது நம்மளை அடிக்க மாட்டாங்க, பயந்துப்பாங்க அப்படிங்கக்கூடிய தைரியத்துலதான் இவங்க வந்திருக்காங்க. ஆனா ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி படை இதுக்கு மேல நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களை தாக்கிடுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, சுற்றி வளைச்சிருக்காங்க. சுற்றி வளைச்சு அந்த ஏரியாக்குள்ள விடாம தடுத்திருக்காங்க. உடனே என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கா பின்வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய போர்க்கப்பல், அதுவும் சாதா கப்பல்லாம் கிடையாது, சரக்கு கப்பல்லாம் கிடையாது, போர்க்கப்பல். இதை இப்ப ஈரான் அறிவிச்சிருக்காங்க. பேச்சுவார்த்தை நடக்கும் போதே இவங்க இப்படி அத்துமீறிட்டு இருக்காங்களே, இவங்க பேச்சுவார்த்தையை எதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, இதை யூஸ் பண்ணி அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள எங்களை கொண்டு வரக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. இதுவே பார்த்தா ரூல்ஸ் வயலேஷன் தான், பேச்சுவார்த்தையை முறியடிக்கக்கூடிய காரியம் தான், இவங்களை நாங்க எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் கேட்டிருக்காங்க. இத பத்தி இன்னைக்கு அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமா எங்களுடைய போர்க்கப்பல் என்ன இருக்குது, இப்ப கிளம்பி போயிருக்கு. எதுக்காக கிளம்பி போயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, கன்னி வெடிகளை அகற்றுறதுக்காக கிளம்பி போயிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஈரான் ஆரம்பத்துல இருந்தே என்ன சொன்னாங்கன்னா, ஹார்மோஸ் எங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்குது, நாங்க என்ன பண்றோம், டோல் ஃப்ரீ வசூல் பண்ணிட்டு தான் அனுப்பிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. இதுவரையும் பாத்தீங்கன்னா 100 கப்பல் தான் இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து வெளியே வந்திருக்கு. அந்த ஹார்மோஸ் வழியா 100மே பாத்தீங்கன்னா 2 மில்லியன் பணம் கொடுத்துட்டு தான் என்ன பண்ணிருக்காங்க, அந்த சுங்கசாவடி வசூல் பண்ணதுக்கு பிறகுதான் விடப்பட்டிருக்கு. அதே சமயத்துல அப்படி வசூல் பண்ணாம கூட என்ன பண்ண முடியும், இந்த கப்பல்கள்லாம் கடக்க முடியும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஈரானுக்கு அந்த ஹார்மோஸ் உடைய பகுதியில பாத்தீங்கன்னா அது ரொம்ப குறுகிய பகுதி கிடையாது. மேப்ல பாக்குறதுக்கு நமக்கு சிறுசா தெரிஞ்சாலும் அதுவும் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா
ஈரானை கூட ஏமாத்திட்டு போயிட முடியும் அப்படிங்கக்கூடிய பகுதி தான். அப்ப அது என்ன ஆகும்னா அதுல வந்து லைன்ஸ் எல்லாம் இருக்கும். லைன்ஸ்னா வந்து இது வந்து அப்பர் பகுதி, இது வந்து சென்டர் பகுதி, இது வந்து லோயர் பகுதின்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க என்ன பண்ணிடுறாங்க, உடனே இவங்க பக்கத்தால வந்து காசு கொடுத்துட்டு போற மாதிரி அந்த எல்லையோர பகுதியை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லா பகுதியிலுமே 6000 கண்ணி வெடிகளை பொருத்தி வச்சுட்டாங்க. 6000 கண்ணி வெடிகள் பாருங்க இந்த மாதிரிதான் மிதந்துட்டு இருக்கும். அதனால பொருத்தினவங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேத்து காலையில அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஈரானு, நாங்க 6000 கண்ணி வெடிகளை பொருத்தினோம். ஆனா எங்க பொருத்தணும், அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு டிவைஸும் எங்கள்கிட்ட இல்ல. அப்படி ஒரு டிவைஸ் இந்த உலகமும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த கடல் விஷயத்துல யார் வந்து அதிகமா வந்து கண்டுபிடிப்புகள் வந்து செலுத்திட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது ஈரானு, ஹவுதீஸ் இவங்க தான் இந்த கடல் சார்ந்த இந்த கண்ணி வெடிகள் வைக்கிறது, அது சார்ந்த ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அவங்கதான் அதை அப்புறப்படுத்துறதுக்கான வழியை சொல்லணும். இப்ப ஈரான் என்ன சொல்லிட்டாங்க, நாங்க வச்சிருக்கோம், ஆனா அதை எங்களால் நீக்க முடியாது. ஏன் நீக்க முடியாதுன்னா அதுக்கான ஆயுதங்களே இல்ல, அதுக்கான எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்ல. ஃபர்ஸ்ட் அது எங்கெங்க இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது, அதை போய் தேடிதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த பக்கம் போகாதீங்க, நீங்க அந்த பக்கம் போக கூடாது, எங்களுக்கு காசு கட்டணுங்கிறதுக்காக தான் நாங்க வச்சிருக்கோம், நீங்க அதை மீறி அங்க போனா கண்டிப்பா உங்களுக்கு தான் என்ன ஆகும், கப்பல்லாம் வெடிச்சிரும்னு சொல்லி ஈரான் சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்க, இப்ப அமெரிக்கா வந்து போர்க்கப்பலோட வந்து அந்த கண்ணி வெடிகளே அகற்றதுக்காக வந்திருக்கும் இருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் வந்து லாஜிக்கா கரெக்டான்னு கேட்டா அதுவே வந்து விதிமீறல் தான். இப்ப அவங்களுடைய ஏரியால இருக்கக்கூடிய விஷயத்த அமெரிக்கா அத்துமீறி போய் அகற்றாங்க அப்படிங்கறதே அமெரிக்கா போர் செய்யறதுக்கான சமம் தான். அததான் இன்னைக்கு ஈரான் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தா ஈரான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சரியான ஒரு இன்டெலிஜென்டான மூவ் தான் பண்ணிருக்காங்க. கரெக்டா எங்கெல்லாம் கண்ணிபிடி வைக்கணுமோ அங்கெல்லாம் வச்சு போட்டு இவங்களுடைய அந்த பார்டர் ஏரியால காசு வசூல் பண்ணக்கூடிய இடத்துல மட்டும் கண்ணிபிடி வைக்காம வச்சிருக்காங்க. அதனால வர்றவங்க யாருமே இவங்கள்ட்ட பதில் சொல்லாம போக முடியாது. இவங்களுக்கு காசு கொடுத்துட்டு இவங்களுடைய ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு எல்லாமே ரெக்கார்டு வந்து பதியப்பட்டதுக்கு பிறகுதான் அங்கிருந்து வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, கப்பல் வெளியே வந்துட்டு இருக்கு. இதோட சேர்ந்து அமெரிக்காவுடைய ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஹார்மோஸை திறக்கணும்ட்டு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. ஹார்மோஸ் இப்ப மூடி இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன நஷ்டம்னு கேக்குறீங்க, எந்த நஷ்டமும் இல்ல. குறைஞ்சது 2% தான். அந்த 2% எங்களுக்கு எப்படி ஈடுபடுத்தணும்னு தெரியும். ஏன் அப்படி இவங்க இப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு நஷ்டம் வர சான்ஸ் இல்ல. இவங்கதான் போன மாசம் போய் வெனிசுலால என்ன பண்ணாங்க, அந்த ஆயில் இதெல்லாம் ஃபுல்லா கைப்பற்றிட்டு வந்துட்டாங்கல்ல. அப்ப வந்து இவங்க ஈரான்ட்ட சண்டை போட்டா ஈரான் வந்து கண்டிப்பா ஹார்மோஸை முற்றுகையிடுவோம்னு முதலே அறிவிச்சுட்டாங்க. அதனால நமக்கு எண்ணெய் வராதுன்னு தெரிஞ்சுட்டு இவங்க போய் வெனிசுலாவில போய் எண்ணெயை புடிச்சு வச்சுட்டு வந்துதான் என்ன பண்ணாங்க, ஈரானை போய் அடிச்சாங்க. அதனால இவங்களுக்கு தெரியும் பெருசா வந்து இவங்களுக்கு தேவை இருக்காது. இவங்க எந்த விதத்திலயுமே என்ன பண்ணல, நெருக்கடியில சிக்கல. அவங்களுக்கு தேவையானது இருந்துட்டு தான் இருக்கு எண்ணெய். மத்த நாடுகள் தான் இப்ப நம்மள இந்தியா, சைனா போன்ற நாடுகள் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா வந்து சும்மா அப்பப்போ போர் செய்யும் போது நாங்க வந்து ஹார்மோஸ் என்ன பண்ணுவோம், சர்வதேச கடல் பகுதி, அதை வந்து ஈரான் இருந்து விடுவிப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு நஷ்டமும் வந்து அமெரிக்காவுக்கு இல்ல. அதை இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லும் போது ஆயில் டேங்க்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு எங்களை நோக்கி வந்துட்டு இருக்குது. எதுக்காகனா ஸ்வீட்டஸ்ட் ஆயில எடுக்கிறதுக்காக அப்படின்னு இருக்காங்க. என்ன அர்த்தம், ஆயில் டேங்க்ஸ் எம்டியா வருதாமா. அதாவது எல்லாமே வந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போய் எண்ணெயை வந்து எடுத்துட்டு இருந்த ஆயில் டேங்க்ஸ் எல்லாம் இப்ப அமெரிக்காட்ட வந்து எண்ணெய் எடுக்க வராங்க. அமெரிக்கா எங்கிருந்து கொடுப்பாங்க, வெனிசுலால இருந்து புடிச்சு வச்சிருக்காங்க. போன மாசத்துக்கு முந்தின மாசமே போய் புடிச்சு வச்சாங்க. புடிச்சு வச்ச எண்ணெயை வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்து என்ன பண்ணுவாங்க, காசாக்கிப்பாங்க. அதுதான் ஸ்வீட்டஸ்ட் ஆயிலாமா. ஆயில்னா அது வந்து சக்கரை தண்ணியா ஸ்வீட்டா இருக்கிறதுக்கு. ஆனா அவர் சொல்றாரு அப்படி ஸ்வீட்டஸ்ட் ஆயில். அடுத்த நாட்டோட திருடிட்டு அதை கைப்பற்றி வச்சுட்டு என்னென்ன பேச்சு பேசுறாரு பாருங்க. ஸ்வீட்டஸ்ட் ஆயில் அதை எடுக்கிறதுக்கு எங்கள்கிட்ட வராங்க, அதனால எங்களுக்கு இதுல லாபம் தான். ஹார்மோஸ் மூடி இருந்தாலும் திறந்திருந்தாலும் எங்களுக்கு ஒரு நஷ்டமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துலதான் நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் பாத்தீங்கன்னா ஒரு மேப் வெளியிட்டு இருக்காங்க. இந்த மேப் எதுக்காக வந்து வெளியிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு ஹார்மோஸ்ட போயிட்டு இருக்கோம், நம்ம ஹார்மோஸுடைய தேவையே வேண்டாம், பேசாம நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி என்ன பண்ணலாம்னா ஒரு பைப் போடலாம். அந்த பைப் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாமே எண்ணெய் எல்லாமே என்ன பண்ணலாம், இஸ்ரேலுக்கு வந்து இஸ்ரேல்ல இருந்து மத்த நாடுகளுக்கு போற மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம்னா செட் பண்ணிடலான்ட்டு நெத்தனியாக போன வாரமே என்ன பண்ணியிருந்தாரு, ஒரு மேப் வெளியிட்டு இருந்தாரு. அப்ப அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு ஹார்மோஸ்ல யாரும் எண்ணெய் வாங்கக்கூடாது, வெனிசுலால வந்து நம்ம வந்து புடிச்சு வச்சிருக்கக்கூடிய எண்ணெய் வாங்கணுங்கிறதுக்காக ஈரான் மேல போர் செஞ்சுட்டாங்க. இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு அந்த ஹார்மோஸ் தடையை வந்து அந்த ஏரியாவை இவங்க வந்து முடக்கி இருக்கக்கூடிய நேரமா பார்த்து நம்ம புதுசா ஒரு பைப் லைனை போட்டு இஸ்ரேலுக்கு எல்லாமே வர்ற மாதிரி பண்ணிட்டு இஸ்ரேல்ல இருந்து மத்த நாடுகளுக்கு போற மாதிரி பிசினஸ் வந்து கொண்டு வந்துக்கணும்னு பாக்குறாங்க. மொத்தத்துல ஹார்மோஸ்ல நடக்கிறத வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் லாபமா வர்ற மாதிரி வேற ஒரு வழியில வந்து அதை சாதிச்சுக்க பாக்குறாங்க. அதுக்கு ஹார்மோஸ் மூடப்பட்டாதான் இது நடக்குங்கிறதுக்காகத்தான் இந்த போர் செஞ்சிருக்காங்கன்னு தெரிய வருது. அப்ப வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இதுல பெரிய வந்து
பிசினஸ் ரீதியான லாபம் இருக்குது, ஹார்மோஸ் மூடப்படுறது அவங்களுக்கு நல்லதா இருக்குது. அப்ப யார் கஷ்டப்படுறான்? நம்மளை மாதிரி நாடுகள் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இதெல்லாம் தான் இப்ப வந்த முக்கியமான தகவல். பொறுத்திருந்து பார்க்கலாம்.